வீடு வாசல் போல வந்து நீ போடு. பிபி ஊதணும் நேரத்தை சொல்லுடி, பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லுடி. என்னோரு அழகியடா கண்ணை விட்டு விலகலடா, கொஞ்சம் கூட பழகலடா. எங்களுக்கு இப்போ 2 குழந்தையடா. என் அழகே வா, என் உயிரே வா, என் மயிலே வா, என் உயிரே வா, என் அழகே வா, என் மயிலே வா. தொடர்ந்து ஒரு கலையத்திலேயே இணைந்திருக்கலாம். தற்போது நேரம் 10:53. நாங்கள் 11:30 மணி வரை தான் இத்தகைய வணக்கம் தாமரை நிகழ்கின்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் எங்களோடு நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்கள் குறுஞ்செய்தி வாயிலாக எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இதுதான் 0752006474 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக எம்மோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பி வைக்கலாம். அதனை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நேயர்கள் இன்றைய பலன்கள் என்னென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் நாங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை இன்று கோர உள்ளோம். உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள் இன்றைக்கு எப்படி அமைந்திருக்கு என்று பார்ப்போம்னா, ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து செல்லும். கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வந்து நீங்கும். அவசரப்பட்டு அடுத்த வார்த்தைகளை விமர்சையாக்க வேண்டாம். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலுவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். வேலை சுமை மிகுந்த நாள் அப்படின்னு சொல்லி இன்றைய தனுசு ராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கு. சந்திரன் வந்து ராசிக்குள் நுழைவதால் பஷாத் கொஞ்சம் அலைச்சல் வரும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களை அலைச்சல் வர போகுது. கணவன் மனைவிக்குள்ள காணப்பட்ட சந்தேகம் எல்லாம் இன்றைக்கு நீங்க அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய மனைவியோட அப்படியே நீங்கள் பழகிக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் சொல்லப்படுறீங்க. இன்றைய நாள் வந்து ஒரு வேலை சுமை மிகுந்த நாளாகத்தான் தனுசு ராசினியர்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் எனவே இன்றைய நாளில் வந்து உங்களுடைய வேலைகளை அப்படியே பிரித்து செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேலை சுமைகளை குறைச்சி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அப்படியே பார்த்துட்டு மகராசி நேருக்கான என்ன பலன்களை பார்க்க போவோம் இல்லையா பர்ஜாத்? ஆமாம், அடுத்த ராசி நேரே உங்களுக்கான பலன்கள் வந்து மகராசி நேர்களை திட்டமிடாத செலவுகளை பயணங்களுக்கு குறுக்கிட்டாலும் சமர்த்தியாக சமாளிப்பீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும். அதிர்ச்சி சோர்வு வந்து நீங்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை ஆலோசித்து முடிவுகள் எடுப்பது நல்லது. மிகவும் அருமையான ஒரு அவங்களுக்கு பலன்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி மகர ராசினியர்களுக்கு உள்ள பலன்கள். மகர ராசினியர்கள் இன்றைக்கு நீங்கள் அதிகம் உழைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு உங்களுக்குள்ள காணப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கள் செல்ல போகுது. அதே அசதி சோர்வு எல்லாம் அப்படியே உங்களை விட்டு தூக்கி அப்படியே பறந்து ஓடி போக போகுது. அதே போல் நீங்கள் உங்களுடைய விடயத்தில் நீங்கள் சாமர்த்தியமாக செயற்படக்கூடிய ஒரு நாளாக மகர ராசினியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் இன்றைய நாளை சிறப்பாக அமைச்சுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாமரை பத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினுடைய எமது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக ஈஸ்வரி நாங்கள் ஒரு நேர் வந்து கலையத்தில் இணைந்திருக்கார். ஹிசினியா அவங்க வந்து பெட்டிகுலோவில் வந்து இணைந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு அருமையான பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக நெஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து ராசி பலனை தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை வழங்க காத்து கொண்டிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து மீமோடு கை கொடுத்து கொண்டிருங்க. ஆமாம், தொடர்ந்து உங்களோடு எங்களோட பலன்களை பார்த்து கொண்டு இருக்கும்போது அடுத்து வந்து கும்பராசி நேருக்கான பலன்களை பார்ப்போம்னா, கும்பராசி நேர்களை உங்களுக்கான பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி துடிப்புடன் செயல்படுவீர்கள். சகோதரங்கள் பாசமழை பொழிவார்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் கூடுதலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியரும் உதவுவார்கள். மதிப்பு கைகூடும் நாள். மிகவும் அருமையான நாள் இன்றைய கும்பராசி நேயர்களே. இன்றைக்கு உங்களை மதிப்பு கைகூடக்கூடிய ஒரு நாள். மதிப்பு கூடி நீங்க எங்கேயோ போறீங்கப்பா கொள்ளுங்க. அதே போல வந்து இன்றைக்கு சொன்ன சொல்லலாம் காப்பாற்ற துடிப்போட செயற்பட போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைய கும்பராசினியர்களுக்கு சொல்லப்படுது. ஈஸ்வரி இந்த கும்பராசினியர்களுக்கு நிறைய விடயங்கள் ஒவ்வொரு நிறைய சிறப்புகள் சுமந்த அந்த ராசி பலன் அமைந்து காணப்படுகின்றது. இன்றும் அதே மாதிரி தான் சிறப்புகளை கொண்டு காணப்படுகின்றாங்க. எனவே நீங்க இன்றைய நாள கும்பராசினியர்களை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்க சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்க. ஆமாம், அடுத்த ராசி நேருக்கான பலன்கள் திட்டுவாங்களே ஒரு ராசி நேருக்கான பலன்கள் தான் இருக்கு இல்லையா? அவங்களுக்கான பலன்களை நாங்கள் கூறிவிட்டு செல்லலாம். அடுத்த ராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்கள் மீனராசி நேயர்களே, உங்களுக்கான பலன்களை பார்த்தோம்னா உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள்.
பிரபலங்களை நட்பு கிட்டும் அப்படின்னு சொல்லி வெளிவட்டாரத்தை மதிக்கப்படுகிற வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்ய லாபம் ஈட்டுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும், நினைத்ததை முடிக்கும் நான். எல்லா ராசியையும் விட மீனராசி நேர்கள் தான் நல்ல பலன்கள் அமைந்திருக்கு இல்லையா பர்சா? நாங்க மீனராசி நேர்களை பார்த்த மட்டும் சொன்னா, நீங்க மீனராசி என்று சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகுது இல்லையா? நான் மீன ராசியோ எங்கட விஷயத்துல அக்கா நாங்க ராசி பலனை பாக்குறீங்களா அக்கா? அப்படி சொன்னா எங்கட அந்த அப்படி ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி இல்லை, அதனால நாங்க ராசி பலன் பாக்குறீங்களா. இருந்தாலும் அப்படியா நாங்க மீன ராசி நேர்களுக்கு இன்றைக்கு சில விடயங்கள் சொல்லப்படுறீங்க. நீங்க பிடிவாத போக்கையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள், அதே போல நீங்க நினைத்ததை முடிக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. எது இவ்வாறோ மீன ராசி நேர்களை இன்றைய நாள் நீங்க சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரை பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல நீங்க தொடர்ந்து எம்மோடு இணைந்திருக்கலாம். இப்போது நாங்கள் 12 ராசிக்கார நேர்களுக்கும் இத்தகைய நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே அந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அப்படியே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பான நாளாக வடிவமைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை சுவீரத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக ஆர்ஜே பிரசாத் மற்றும் ஈஸ்வரியாங்க அப்படியே வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. நேர்களை தொடர்ந்து நீங்கள் உங்களோடு கலையகத்தில் காத்திருங்கள். தற்போது 10:59 நீங்கள் 11:30 மணி வரை எம்மோடு இணைந்திருக்கலாம். நீங்கள் இணைந்திருக்கிறீங்க www.tamarafm.com இணையத்தினூடாகவும் தாமரை FM ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் எம்மோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதேபோல குறுஞ்செய்திகள் வாயிலாக எம்மோடு இணைந்திருக்கலாம். 0775006474 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக குறுஞ்செய்திகள் அனுப்பி நீங்கள் நிகழ்ச்சியின் பங்குதாரர்களாக ஆகிக்கொள்ளலாம். எனவே நேர்களை நீங்கள் தொடர்ந்து எம்மோடு கை கொடுத்து கொண்டிருங்க. உங்களுக்கும் ஒரு சிறப்பான பாடல் அப்படியே பார்த்துவிட்டு நிகழ்ச்சியோட மீண்டும் இணைஞ்சிருப்போம். three to the four. Tamara yo family majana so. Get your pare so what the cool. Ni tamara yo so what the do. கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஒரு குரல் பாரு பாட உச்சி மேல உச்சி போய் கண்டடத்த பசி தடனை மென்னிக்கு பாரு கேளு நல்லா கேளு தாமரைய கொஞ்சம் நல்லா கேளு நல்லா கேளு தாமரைய பொழுது நல்லா கேளு
the phone. Tamara FM with Majana so. Get your party. So what the cool. Ni Tamara yoga so what to do. கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஒரு குரல் பாரு பாடு உச்சி மேல உச்சி போய் கத்தடத்த பசி தரது நினைக்கு பாரு நல்லா கேளு தாமரைய புரிஞ்சு நல்லா கேளு நல்லா கேளு தாமரைய புரிஞ்சு நல்லா கேளு தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்கப்போனா காலையிலே நாங்கள் உற்சாக வேளையிலே எங்களை நேரலுக்காக நற்சிந்தனை என்று வந்து பார்க்கப்போனா அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு ராசி பலன்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்விலே வந்து இறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்லியெல்லாம் எங்களை நேருக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்கலாம். மீண்டும் உங்களுக்கான இறப்புகள் பிறப்புகள் அப்படின்னு சொல்லி நீங்களும் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி நீங்கள் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருக்கலாம். கலையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை எம்முடைய வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக எமது நேர்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். நேர்களை நாங்கள் இன்றைய நல்ல ஒரு சிந்தனையோடு இன்றைய நாளை வந்து ஆரம்பிச்சிருந்தோம். அதே போல தான் இன்றைய நாளில் இடம்பெற்ற எம்முடைய நிகழ்வுகள் இன்றைய நாளிலே இடம் பிடித்துக் கொண்ட பல்வேறு விடயங்களை இன்றைய நிகழ்வுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல நாங்கள் வந்து இன்றைய நாளிலே ராசி பலன்கள் எவ்வாறு அமைய போகின்றது அப்படியே நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கலாம். www.tamarfm.com என்ற இணையத்தினூடாகவும் அதுபோல் வந்து நீங்கள் நம்மோடு இணைந்திருக்கலாம். தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற இணையத்தினூடாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை எங்களோடு தொடர்ச்சியாக நாங்கள் வழங்க காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சியில் நீங்கள் மீண்டும் இணைந்திருங்கள். இது தாமரை பற்றின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி. கண்ணுக்குள்ள நிக்கிறியே ஜோல கிழிஞ்சு புட்டனாரா கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறியே ஜோல கிழிஞ்சு புட்டனாரா கருப்பு போல ஒரு பேரழகு பூமியின் போதுள்ள நீ கண்டோட புள்ள கருப்பு கண்ணா பாடா நான் காதலிக்க சூடா மனசி புட்டு போடா இனி கருப்பு வெள்ளம்